பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தரின் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தையை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில கூட கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கவும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய சின்னங்களை, கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு செயல்படத்தக்கவர்களாக நாம் வாழ வேண்டும். வார்த்தைகளை பிடித்து கொண்டுதான் நாம் இந்த பூமியில நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனின் வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கட்டளையிட்ட யாவையும் நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? கை கொள்ள வேண்டுமாம், உபதேசிக்க வேண்டுமாம், பிறருக்கு சொல்ல வேண்டுமாம். அப்படி சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பிறருக்கு நாம் போதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் எப்பொழுது இருப்பாராம்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். சகல நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. உலகத்தின் முடிவு பரியந்த, இந்த உலகம் எப்பொழுது முடியுமோ, இந்த ஜீவ நாட்கள் எப்பொழுது முடியுமோ, உன்னுடைய வாழ்நாள் எப்பொழுது முடியுமோ, அது வரைக்கும் தேவன் உன்னோடவே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரின் கட்டளைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவன் உபதேசிக்கக்கூடிய வார்த்தைகளின்படியே நடக்க வேண்டும். நீ மட்டும் இல்லாதபடிக்கு நீ பற்றி கொண்ட வசனங்களை, நீ கற்றுக்கொண்ட வசனங்களை, நீ தெளிவடைந்த அந்த வசனங்களை பிறருக்கு சொல்லி அவர்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோட கூட இருப்பாராம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உன்னோட இருப்பார். ஏன் என்று சொன்னால், அவர் ஆவியாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையுள்ள தேவனை, அதிகாரமுள்ள அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாம் என்ன பண்ணணுமா? பிறருக்கு சொல்ல வேண்டும். ஒரு சில பேர் பிரச்சனையோடு இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க. இந்த வார்த்தைகளை நீ போதிக்கும் பொழுது அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாங்க. அதன் மூலமாக தேவனோடு இருப்பதை பிறர் அறிந்து கொள்வாங்க. நீ செய்கிற ஜெபத்து நிமித்தமாக, நீ பிறருக்கு நன்மை கொண்டு வருவது நிமித்தமாக தேவனோடு இருப்பதை பிறர் அறிந்து கொள்வார்கள். ஆகையினால தன் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு அவைகளை பிடித்துக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். வேதத்துல கூட ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார். அவரோடு கர்த்தர் கூட இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை பிடித்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனுஷனாக காணப்பட்டார். நாம் எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. இந்த மோசேயோட கூட இருந்து தேவ ஊழியத்துல பங்கு பெற்ற இந்த யோசுவா என்ன பண்ணாருன்னு சொன்னா, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதபடிக்கு கர்த்தரோடவே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் தேவன் தங்கக்கூடிய இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை விட்டு அவர் விலகாதபடிக்கு தேவனோடவே கூட இருந்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவியத்தை அவர் என்ன பண்ணாருன்னா செய்து கொண்டு வந்தாராம். யோசுவா யுத்த நாட்களுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு இடத்திலையும் தோல்வியை பார்க்கவே இல்லை. ஏன் சொன்ன, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் போன இடத்துல எல்லாம் ஒரு ஜெயத்தை காணும்படியாக தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மோசேயோட இருந்தது போல நானும் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாருன்னா யோசுவாவுக்கு வாக்குரைத்தார். அந்த தேவன் என்ன பண்ணாருன்னா மோசேயோடு இருந்தது மாத்திரம் இல்லைங்க, தேவ ஜனங்களோடு இருந்தது மாத்திரம் இல்லைங்க, வேதத்துல காணப்பட்ட பாத்திரங்களோடு இருந்தது மாத்திரம் அல்லங்க, உங்களோடும் இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல
நாட்களிலும் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி உன் கூட இருக்கிறாரு சொன்னா எந்த தீங்கும் உனக்கு அணுகாது, எந்தவித பிரச்சனையும் உனக்கு வராது. உன்னோட இருக்கிற தேவன் உன் பிரச்சனையை பார்ப்பார், உன்னுடைய கண்ணீரை பார்ப்பார், உன்னுடைய வேதனையை பார்ப்பார். அதன் மத்தியிலிருந்து நீ வெளிவருவதற்குரிய ஆலோசனைகளையும் அதற்குரிய காரியங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த யோசுவா என்னும் படிவிடைக்காரன் அவர் எப்பேற்பட்டவர்னு சொன்னா தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர், தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடியவர். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார், தேவனுடைய கட்டளைகளை பிடித்துக் கொண்டு நடந்தார். அவரோடு தான் தேவன் கூடவே இருந்தார். இந்த நாள்ல கூட நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதபடிக்கு உங்களுக்கு பற்பல வேலைகள் இருக்குங்க, இருக்கும் பொழுதும் கூட உங்களுடைய வேலைகளை முடித்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நாடி போங்க. அவருடைய ஆலயத்திற்குள்ளாக போயிட்டு பிறருக்காக திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க கூட இருப்பார். நீங்க பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவன் ஞானத்தினால நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆவியினால கிருபை வரங்களினால உங்களை நிரப்புவாராம். இந்த நாள்ல கூட நீங்க அவருடைய ஆலயத்திற்குள்ளாக அப்படியாக காத்திருக்க 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 ஒரு புது பலனை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்துல காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலத்தின் மேலே பலன் அடையும்படியாக உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையோடு போனாலும், உன்னுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும், அந்த நேரத்துல நீ பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய பலவீனத்தை தேவன் மாற்றி பலத்தினாலே அவர் இடை கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பலனால இடை கட்டப்பட்ட நீ பலவீனரை தாங்கக்கூடியவர்களாக நீங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கிருபையை தேவனுக்கு உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தை விட்டு பிரியாதீங்க, ஆலயத்தை நேசிங்க. தாவீது சொல்கிறார், கர்த்தரின் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். நான் கர்த்தரை பார்க்க போறேன், அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்ற மகிழ்ச்சியோட ஆலயத்திற்குள்ளாக கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவன் செவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் மறு உத்தரவை என்ன பண்ணுவார்னா கொடுப்பாராம். நீங்க தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியும். ஆகையினால தான் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதீங்க. யோசுவாவை போல ஆண்டவரே அப்பா, என்னுடைய வாலிப நாட்கள்ல, என் முதிர் வயதான நாட்கள்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள்ல, நீங்க சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய நாட்கள்ல ஆலயத்தை விட்டு பிரியாதீங்க. எந்த நாளிலும் ஆலயத்தை ஒரு அசட்டையா எண்ணிக்கொள்ளாதீங்க. இப்படி எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு தேவன் தாமே என்ன பண்ணாருன்னா பெரியதான காரியங்களை செய்தார். அவரோடு கூட இருந்து யுத்தத்துக்கு போற இடத்துல எல்லாம் ஒரு ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்லாதபடிக்கு அவரை தேவன் விசேஷித்த ஆவியினால நிரப்பி கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிறரோடு பேசுவது பிரயோஜனமா, தேவனோடு பேசுவது எனக்கு பிரயோஜனமா? நான் பிறர்கிட்ட பேசினா எனக்கு நன்மை வருமா, தேவனிடத்துல பேசினா எனக்கு நன்மை வருமா என்று சொல்லி ஆராய்ந்து உங்களை நீங்களே நிதானித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பழகி 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 தேவனோடு பேசி 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 நீங்க கர்த்தரோடு நீங்க இணையும் பொழுது அதனால உங்களுக்கு நன்மை வருமாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடிக்கு யோசுவா என்ன பண்ணாரு? கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரோடு பழகி கொண்டே இருந்தார், கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தார். அது நிமித்தமாக ஒரு உயர்வையும் ஒரு கனத்தையும் ஒரு மேன்மையும் தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த மகனுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். இவர் சொன்ன வார்த்தைக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா அப்படியே கேட்டு என்ன பண்ணாருன்னா செய்தாராம். அவர் சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படியாக ஒரு ஜெபம் பண்ணார். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு அதன்படியே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா செய்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. எடுத்து நம்ம வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நீ போகிற இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக நான் உன்னோடவே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னு சொன்னா உங்களுடைய வழிகள் வாய்க்கும், நீங்க புத்திமானா நடந்து கொள்வீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பாரு. ஏன்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு இருக்கிற தேவன் உன்னை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய பாதையை செவ்வை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நீ எந்த இடத்துல போயிட்டு நீ
ஒரு காரியத்திற்காக நிற்கிறியோ அந்த இடத்துல உனக்கு தேவன் வழிகளை திறந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி வசனம் சொல்ல, அவரை நினைக்க 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 உன்னுடைய காரியங்களை அவர் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய காரணம், இந்த மகன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார், தேவனோடு பழகி கொண்டிருந்தார், தேவனோடு இருந்தார். இந்த மகன் தேவனோடு இருந்ததுனால தேவனும் இந்த யோசுவாவோடு கூட இருந்தார். உங்களோடும் கூட தேவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவதாக கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவரோடு நீங்க இருப்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் பாடல் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவதற்கும் ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அசட்டையா இருந்துடக்கூடாது. தேவனை என்ன பண்ணணுமா உயர்த்தி கொண்டே இருக்கணும். அப்படி உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோட இருப்பார். வசனம் சொல்லுகிறதுங்க, அவர் துதிக்கு பாத்திரராம், அவர் துதியில் மகிழ்வோனாம், அவர் இறங்கி வருவாரா, நீ துதிக்கும் பொழுது உன் பக்கத்திலேயே வந்து உட்கார்வாரா, சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து உன் நடுவில் அவர் அமர்ந்து கொண்டிருப்பாராம். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவரை நீ துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உன்னை விட்டு விலகவே போகவே மாட்டார். உன்னோட கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் உன் கூட இருக்கணும்னு சொன்னா ஒரு நாளும் ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை தருணங்களை அதை இழந்து போயிடாதீங்க. கர்த்தருக்காக நீங்க வாழும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கூட இருந்தாருன்னா என்ன நடக்கும்? எந்த பிரச்சனையும் உன்னை அணுகவே அணுகாது. நாம் வாசிக்கலாம் செப்பனியாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இவர் உன் நடுவில் இருக்கும் பொழுது, உன்னோட இருக்கும் பொழுது உனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் எதுவும் உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் உன்னை காக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய ராஜா உன் நடுவில் இருக்கிறார். அவர் என்ன பண்ண மாட்டாரா, உன்னை தீங்குக்கு உட்படுத்தாதபடிக்கு உன்னை காக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் எப்பேற்பட்டவர்? நீ தீங்கை காணாதபடிக்கு உன்னை காக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தீங்கிலிருந்து உன்னை பொல்லாப்பிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று யாக்கோபு கூட தீங்கு செய்யும்படியாக லாபான் வந்தார். தேவன் அவனை எச்சரித்தார், என்னுடைய மகன் மீது கை வைக்க கூடாது என்று சொல்லி அவர் எச்சரித்து யாக்கோபுக்கு ஒரு தேவ பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் சொன்னா அந்த யாக்கோபோட தேவன் கூட இருந்தார், யோசுவாவோட கூட இருந்தார். உங்களோடும் தேவன் கூட இருந்து உங்களுடைய சகல தீங்குக்கும் சகலவித சத்துருடைய போராட்டங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் தேவனோடு இருங்க. அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க அவரோடு இருந்தால் மாத்திரம்தான் தேவனும் உங்களோட கூட இருப்பார். ஆகையினால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் என் கூடவே இருங்க. ஆண்டவரே, என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, என்னை கைவிடாதபடிக்கு என்னுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நான் உம்மை அழைத்து கொண்டு போவேன், நீங்க என்னோடு வாருங்க என்று சொல்லி தேவனத்துல கேளுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் வலது புறத்திலே நமக்கு நிழலா இருக்கிறார். நம்ம போகிற இடமெல்லாம் தேவன் நம்மோடு கூடவே அவர் நிழலாக பாதுகாப்பாக கூட இருந்து நடத்துகிற தெய்வத்தை உங்களோட அழைத்து கொண்டு உங்களோடவே என்ன பண்ணுங்கடா, தேவனை வைத்துக் கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். ஆகையினால தேவ பிள்ளைகள் கர்த்தரின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோட இருப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருப்பீராக ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு தேவையின் மத்தியிலும் நீர் கூட இருப்பீராக ஆண்டவரே, போராட்டங்கள் மத்தியில நீர் கூட இருப்பீராக ஆண்டவரே. உம்மை யாரெல்லாம் என்னோட நீங்க வாங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல என் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அழைக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் நடுவில் நீர் கடந்து சென்று அவர்களுடைய எல்லா சகல தீங்குக்கும் கர்த்தாவே நீர் விலக்கி காத்துக்கொள்ள போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களோட நீர் கூட இருப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.